ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஎன் செட்டு எக்ஸாம் பார்த்தினா ஒரு தகவல். இந்த டிஎன் செட்டு பார்த்தினா நீண்ட நாள் இந்த எக்ஸாம் நடைபெறாமல் இருந்துச்சு. இப்போ மனோன்மணிய சுந்தரா யூனிவர்சிட்டி அவங்க சொல்லி நம்ம ப்ரொசீட் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது. இந்த தகவல் நம்ம சேனல்லே பார்த்துருப்போம். பட் நீங்களும் அறிவிங்க இந்த தகவலை. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த செட் எக்ஸாம் ஏன் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்றதுக்கான கேட்டிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம். ஏன் இவ்வளவு நாள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணிய சுந்தரா பல்கலைக்கழகத்தின் திருநெல்வேலி அதுல அவங்ககிட்ட பொது தகவல் அதிகாரி, அதாவது இந்த என்ன அப்படின்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் இதை அவங்க ஒரு கேட்குறாங்க. இது எப்போ ஜூன் 7 மற்றும் 8 தேதி நடைபெறுவதாக இருந்த பின்னர் தள்ளி வைக்கப்பட்ட செட்டு தேர்வு எந்த தேதியும் நடைபெறும், இதற்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பது குறித்த தகவல் தேவை. தள்ளி வைக்கப்பட்ட செட்டு தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் போது இந்த தேர்வுக்கு விண்ணப்ப ஆன்லைன் மூலம் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்றது. ஏன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இப்போ திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒத்துழைக்கப்பட்ட செட்டு தேர்வானது கன்னி வழியில் நடைபெறுமா அல்லது பேப்பர் பேனா முறையில் OMR வழியாக நடைபெறுமா? செட்டு தேர்வின் கன்னி வழி தேர்வு நடத்த மனோன்மணிய சுந்தரா பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்பட்ட நிறுவனத்தின் பெயர், முகவரி, அதன் விவரங்கள் தருக. ஜூன் மாதம் 7 மற்றும் 8 நடைபெறுவதாக இருந்த செட்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்பது குறித்து தகவல் தேவை. இது எல்லாமே அவங்க கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் உரிமை சட்டம் வச்சு நம்ம எது வேணுமோ நீங்கள் முறைப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தாகணும். ஸோ அதனால தான் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி செட்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு இந்த தேர்வை நடத்த தொடர்பாக மனோன்மணிய சுந்தரா பல்கலைக்கழகம் சார்பில் ஏதேனும் கூட்டம் நடைபெற்றதா அல்லது கூட்டங்கள், அதாவது மீட்டிங் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டு தேர்வு ஒதுக்கப்பட்ட தொடர்பான பல்கலைக்கழக மானியம் குழுவிற்கு தமிழ்நாடு அரசும் மற்றும் தமிழக உயர்கல்வித்துறைக்கு உரிய முறையில் தகவல் தெரிவிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. செட்டு தேர்வுடன் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு மூலம் நடத்தப்பட இருக்கிறதா, இதை குறித்து ஏதேனும் கூட்டங்கள், ஏன்னா இதுதான் ரீசெண்டா டிஆர்பி தான் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வாறு கூட்டங்கள் ஏதாவது நடத்தப்பட எந்த தேதியில் கூட்டம் இது மாதிரி எப்ப நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானங்கள் இது மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத்துடன் அதுக்கான ஒரு தகவல்லாம் அவங்க கொடுத்து கேட்டிருக்காங்க. ஏன்னா செட்டு தேர்வு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு நீண்ட நாட்களாகவே இந்த எக்ஸாம் நடைபெறலாத பட்சத்தில் ஆல்ரெடி நம்மளுக்கு சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் இதுக்கு டெண்டர் கொடுத்து அவங்க பண்ணாங்க. பட்டு அவங்க முறைப்படி நடைபெறல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லை மனோன்மணிய சுந்தரா யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி நடத்தலான்னு பிளான் பண்ணி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கும், அரசு சொன்னாங்க அப்படின்னா உடனே நாங்கள் நடத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரை மாற்றி அமைச்சாங்க. அப்போ உயர்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் மாறினாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தகவல் அவங்க சொல்லியிருந்த தகவல். இப்போ ஆசிரியர் தேர்வாரியும் இந்த தேர்வு நடத்தாமல் இருக்காங்க. ஸோ மனோன்மணிய யூனிவர்சிட்டி சைடும் எந்த ஒரு தகவலுமே கொடுக்காம இது அப்படியே இருக்கு. ஜூனில் நடைபெற வேண்டிய தேர்வு இன்னும் நடைபெறல. இதுக்கான ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் 4000 வேக்கண்ட்டுக்கு அதுவும் சேர்த்து தான் இந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே அதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் கொடுத்துருந்தாங்க ஆசிரியர் தேர்வாரியம். ஸோ அதுவும் அப்ளை பண்ணாங்க. இதுவும் என்ன ஆகுது அப்படின்னா டிலே ஆகுது. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் பிளான், டிஆர்பி ஆனுவல் பிளானுமே நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன
நெக்ஸ்ட் இயருக்கான பிளான் என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த இயர் பிளானே வந்து கம்ப்ளீட் பண்ணல அவங்க. பட் நெக்ஸ்ட் இயர் பிளான் என்ன வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, இருக்கிற வேக்கண்ட்டையும் குறைச்சிடுறாங்களா அப்படின்றதுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு 2023 கொடுக்கும்போது வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கொடுத்துருந்தாங்க. செகண்ட் கிரேட் டீச்சர்லாம் 6000 போஸ்டிங் வந்து இருந்துச்சு. அதேமாரி டிஆர்பியோட யூஜி டிஆர்பியோட வேக்கண்ட்டும் அதிகமாக இருந்துச்சு. செகண்ட் கிரேட் டீச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கால்வாசி வந்து குறைச்சிட்டாங்க, கால்வாசிக்கு வந்துருச்சு 6000 வேக்கண்ட்லேருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்மியுமே அதுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாற்றி அமைச்சு திருப்பி வந்து வேக்கன்சி வந்து அதில் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. பட்டு இந்த எக்ஸாம் வந்து இப்போ ப்ராப்பராக எப்போ நம்மளுக்கு இன்டிமேஷன் வரும் என்ன அப்படின்றது தெரியல. இப்போ யூஜிசிஎஸ்சிஆர் நெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து ட்வைஸ் வந்து நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் இப்போ டிசம்பரில் விட்டுருந்தாங்க. இப்போ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசம்பர் லாஸ்ட் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. தென் பிப்ரவரியில் வந்து எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ராப்பராக வந்து எக்ஸாம் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த யூஜிசிஎஸ்சிஆர் நெட்டு வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ வந்து கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் ஷெட்யூல் வந்து அவங்க போட்டு அவங்க ப்ராப்பராக முடித்து சிஎஸ்சிஆருக்கு வந்து அவங்க கொடுத்துட்றாங்க ரிசல்ட்ஸை. ஓகேவா? ஸோ ஆனால் பட் இந்த செட் எக்ஸாம் வந்து இப்படியே வந்து சைலண்ட்டாக என்ன அதுக்கான ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமல் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் வந்து நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அதனால் வந்து ஸோ இப்படி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை நிரூபிக்கப்படுது. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.